ஆன்லைனில் நம்ம எல்லாரும் முற்போக்கு சிந்தனையும் ஃபெமினிசம்லாம் பேசிக்கிட்டு இருப்போம். ஆனால் நம்ம கேர்ள் ஃப்ரெண்டோ நம்ம கேர் பண்ணுற பர்சனோ அவங்க பிடிச்ச ட்ரெஸ்ஸை ஒன்று போட்டு வந்துட்டாங்கன்னா டேய் இதெல்லாம் ஏன் நீ போட்டுட்டு வெளியே வர. எல்லா ப்ரோக்ரஸ்ட் ஐடியாலஜிஸும் ரைட்டப் போட ஸ்டோரி போட ஈஸியாக இருக்கும் அன்லெஸ் இட் பிகம்ஸ் பர்சனல். நோயிங் அ வேல்யூ இஸ் நாட் ஈக்குவல் டு பீயிங் ஏபிள் டு லிவ் இட் அண்டர் எமோஷன். புரியுற மாதிரி சொல்லலாம். நான் பர்சனலாகவே சொல்கிறேன். எனக்கு ஒருத்தவங்க என்ன ட்ரெஸ் போடுறாங்கன்றது அவங்களோட பர்சனல் ப்ரிஃபரன்ஸ். அதிலலாம் நம்ம தலையிடக்கூடாது அப்படின்ட்டு தான் இருப்பேன். ஆனால் நம்மளோட கேர்ள் ஃப்ரெண்டோ இல்லை நம்ம கேர் பண்ணுற பர்சன் அவங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ் எதாவது போட்டு வரப்போ நமக்கு ஒரு இன்செக்யூர் ஆகும். இதெல்லாம் ரெண்டு மேட்டர் வருது. நம்ம எமோஷனல் சிஸ்டம் இதெல்லாம் இந்த இன்செக்யூர்லாம் தோணல. எமோஷனல் சிஸ்டம், ரேஷனல் சிஸ்டம் அது அவங்க இஷ்டம், அவங்க ஃப்ரீடம், நம்ம இதில் தயாரிக்கூடாது ரேஷம். இது ரெண்டுத்துக்குமே கிளாஷ் ஆகிற இடத்துல தான் பிரச்சனை வருது. ஆன்லைன் ஐடியாலஜி பேசுகிறவங்கள ஜென்ரலாக ப்ரோக்ரெசிவாக இருக்கிறவங்க இந்த எமோஷனல் மிடில் பற்றி பேசவே மாட்டாங்க. ஜஸ்ட் கிளீன் ரூல்ஸ், மாரல் கிளாரிட்டி, ரைட்டு ராங்கு, பிளாக் ஒயிட்ன்ட்டு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் ரியல் லைஃப்பில் இந்த ஐடியாலஜிலாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறப்போ நமக்கு ஒரு லேர்னிங் கர்வ் தேவைப்படும். நிறைய விஷயத்தை அன்லேர்ன் பண்ண வேண்டியதாக இருக்கும். நிறைய கான்ட்ரடிக்ஷன்ஸ் வரும், எமோஷனலாக இருப்போம். இதெல்லாம் எப்படி டீல் பண்ணணும்னு நமக்கு தெரியாது. புரியலண்ணா, தெரியல, சொல்லி விடுங்கடா. அதுக்கு தானே நான் வந்துருக்கிறேன். சரி, என்னதான்டா பண்ணணும்னு நீங்கள் கேட்டால் அவங்க கேர்ள் ஃப்ரெண்டோ நீங்கள் கேர் பண்ணுற பர்சனோ அவங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸு போடுறது உங்களுக்கு ரொம்ப இன்செக்யூர் ஆகுதுன்னா நிறைய பேர் இந்த ஃபீலிங்ஸ் அப்படியே மறைச்சி தன் ஒரு மெச்சூர்டு ஆளாக காட்டிப்பாங்க. நான் ஒரு ஃபெமினிசத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு ஆண், இல்லைனா ரியாக்ட் பண்ணி கண்ட்ரோலிங் பாய் ஃப்ரெண்டாக மாறிடுவாங்க. இது ரெண்டுமே தப்பு தான். நீ என்ன பண்ணணும்னா உனக்கு உண்மையாக இருக்கணும். உனக்கு தோன்றதாவது யோசி. உன் ஆள் அவன் கூட போயிடுன்னு பயப்படுறியா? ஓகே. உன் ஆள் எல்லாரும் சைட் அடிப்பாங்கன்னு தோணுதா? ஓகே. உனக்கு கோவம் வருது, பயங்கரமாக இன்செக்யூர் ஆகுதா? ஓகே. இந்த தாட்ஸ்லாம் எங்கேருந்து வருதுன்னு யோசி. உனக்குள்ள ஒரு பயம் இருக்குது, உன் ஆள் உன்னை விட்டு போயிடும் அப்படின்னு. அண்ட் நம்மளை பற்றி ரொம்ப இன்செக்யூராக இருக்கும். நம்ம கம்பேர் பண்ணுவோம். இது எல்லாம் உனக்குள்ள இருக்கிற பிரச்சனை. இப்போ இன்பானா இன்பாக்குள்ள இருக்கிற பிரச்சனை. இதுக்கும் அந்த ட்ரெஸ்ஸுக்கும் சம்மந்தமே இல்லை. புரியுதா உனக்கு? இந்த மாதிரி சம்மந்தமே இல்லாத விஷயத்துக்கு மேலே நம்ம வர கோவம் எல்லாம் நம்ம இன்டர்னலாக வச்சிருக்கிற பிரச்சனைனால தான். உனக்கு இன்செக்யூர் ஆகும், உனக்கு கோவம் வருதுன்றதுனால அவங்க ஒரு ட்ரெஸ் போடக்கூடாதுன்றது யோசிக்கிறது கரெக்டா? உனக்குள்ள 1000 இன்செக்யூரிட்டி வச்சுக்கிட்டு அவளை ட்ரெஸ் போடாது, இவ்வளோ ட்ரெஸ் போடாது, ஏன்டா சட்டை எல்லாம் வீடியோ போடுற, பார்த்தா வெயில் அடிக்குதுடா. மெச்சூர்டா இருக்கிறதுனா உங்களுக்கு பொறாமையா இருக்கவே கூடாது, இன்செக்யூரா இருக்கவே கூடாது அப்படின்லாம் கிடையாது. நீங்க அதை பத்தி அவேரா இருந்து தேவையில்லாத ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்றதா மெச்சூரிட்டி. இந்த எமோஷனல் மிடில் தான் யாரும் சொல்லித் தரதில்லை.